மார்ச் 3 குரோதி வருடம் மாசி 19 திங்கட்கிழமை. வளர்பிறை திருதியை திதி அதிகாலை 12:58 மணி வரை. அதன்பின் இரவு 10:36 மணி வரை சதுர்த்தி திதி. அதன் பிறகு பஞ்சமி திதி ரேவதி நட்சத்திரம் காலை 10:36 மணி வரை. அதன்பின் அசுவினி நட்சத்திரம். சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் காலை 10:38 மணி வரை சிம்மம், அதன் பின் கன்னி. பொது முகூர்த்த நாள் சதுர்த்தி விரதம். சூரிய உதயம் காலை 6:31 மணி. அஸ்தமனம் மாலை 6:20 மணி. சந்திர உதயம் காலை 8:58 மணி. அஸ்தமனம் இரவு 9:41 மணி. மேஷராசி அன்பர்களே, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். வியாபாரத்தில் முழுமையான கவனம் தேவைப்படும். நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறும். எதிர்பார்த்த தகவல் வரும். பொருளாதார நிலை உயரும். திட்டமிட்டு செயல்படுவீர்கள். உங்கள் முயற்சியில் வெற்றி உண்டாகும். ரிஷபராசி அன்பர்களே, காலையில் உங்கள் வேலைகள் எளிதாக நடந்தேறும். அதன் பிறகு அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும். பயணத்தில் தடைகளை சந்திப்பீர்கள். கடன் கொடுப்பதையும் வாங்குவதையும் இன்று தவிர்க்கவும். செயல்களில் பதட்டம் உண்டாகும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள். கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். முடிவு செய்திருந்த வேலைகளை முடிப்பீர்கள். நண்பர்கள் உதவியால் உங்கள் பிரச்சனைகள் விலகும். பின் விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுவீர்கள். உறவினர் ஆதரவு உங்கள் வேலைகளை வெற்றியாக்கும். கடகராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். உங்கள் செல்வாக்கு உயரும். எதிர்பார்த்த வரவு வரும். வியாபாரம் முன்னேற்றமடையும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். திட்டமிட்டிருந்த வேலைகள் நடந்தேறும். புதிய முயற்சிகளில் நிதானம் அவசியம். சிம்ம ராசி அன்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள். தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும். 2 நாட்களாக இருந்த நெருக்கடி காலையில் நீங்கும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் விரும்பாத செயல்கள் இன்று நடக்கலாம் என்பதால் அனைத்திலும் விழிப்புணர்வு தேவை. திடீரென்று நெருக்கடிக்கு ஆளாவீர்கள். வாகன பயணத்தில் இன்று நிதானம் அவசியம். தொழிலில் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளிப்போகும். வேலையில் தடையும் தாமதமும் ஏற்படும். துலா ராசி அன்பர்களே, நினைப்பது நிறைவேறும். வெளியூர் பயணம் லாபத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். நண்பர்கள் உதவியுடன் செயலில் வெற்றி காண்பீர்கள். உங்கள் செயல்களில் குழப்பம் உண்டாகும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை பயன் தரும். விருச்சிக ராசி அன்பர்களே, பிறரை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும். ஆரோக்கியம் சீராகும். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும். வியாபாரம் முன்னேற்றமடையும். போட்டியாளர்கள் விலகிச் செல்வர். உங்கள் திறமை வெளிப்படும். தனுசு ராசி அன்பர்களே, முயற்சியில் எதிர்பாராத தடைகள் தோன்றும். குலதெய்வத்தை வணங்கி செயல்பட வேண்டிய நாள். வழக்கு வெற்றியாகும். சொத்து விவகாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனையை சரி செய்வீர்கள். குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்ளாமல் போவர். பிள்ளைகளால் சிறு சங்கடங்கள் தோன்றும். மகர ராசி அன்பர்களே, போராடி வெற்றி பெற வேண்டிய நாள். முயற்சியில் கவனம் செலுத்துவது நன்மையாகும். வியாபாரம் விருத்தியாகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த தகவல் வரும். பிறரது பேச்சை கேட்டு மனதை அலைபாய விடாதீர்கள். அதனால் சங்கடம் தோன்றும். கும்பராசி அன்பர்களே, எதிர்ப்புகளை சந்தித்தாலும் போராடி வெற்றி பெறுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். எடுத்த வேலையை நடத்தி முடிப்பீர்கள்.
வியாபாரத்தில் கவனம் செலுத்துவீர்கள். சூழ்நிலையை அறிந்து செயல்படுவீர்கள். வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையாகும். மீன ராசி அன்பர்களே, உழைப்பால் உயர்வு காண வேண்டிய நாள். வரவு செலவில் இருந்த சங்கடம் விலகும். மனதில் இருந்த குழப்பம் விலகும். பணிபுரியும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். திருமண வயதினருக்கு வரன் வரும். அதிர்ஷ்ட வாய்ப்பு உண்டு. பணத் தேவை பூர்த்தியாகும்.